திறக்க மாட்டேன் என்று சொல்லி இடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி வரலன்னு விட்டுரு. ஏன்பா எல்லாரும் பாட்டிலேயே பாத்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஆமா, இது என்னது? இப்போ நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன், எனக்கே மீசை இல்ல. சீட்டே கிடைக்காத உனக்கு இருக்கு மீசை. ஐயோ, தாடி மீசையில எடுத்து என்னை பார்க்க சகிக்காதப்பா. இப்ப மட்டும் எப்படி இருக்குது? சரி, இப்போ கல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப? இனிமே எப்படி இருக்குது? சரி தம்பி, ஒரு சின்ன கரெக்ஷன். இனிமே நம்மளை அண்ணானு கூப்பிடு. சரிங்கண்ணா. பாட்டில் ஓடிட்டுங்களா? ஓட புல்ல நீ புல்ல ஏத்திக்காத. நம்மள நீதான் கைத்தாங்களை கூப்பிட்டு போகணும். சரி. நம்ம ஜாதி சனத்துல ஜெயிச்சு சட்டசபையில கலக்கிறேன்னா அது நமக்கு தான் பெருமை. அவர் என்ன சாதாரண வம்சங்களா? நாடாண்ட சோழ வம்சங்க. அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே கை காலெல்லாம் கூசுதுங்க. அது ராஜவம்சத்துக்கே உண்டான கலைடா. அந்த காலத்துல தஞ்சாவூருக்கு நான் வேட்டையாட போவேன். அப்ப அவங்க தாத்தாவை நான் தான் பிக்கப் பண்ணிக்குவேன். அப்ப தம்பி பார்த்தா ஆப் ராயர் போட்டுட்டு உன்னை ராசவம்சம்னே நம்பிட்டானுதோ. அரண்மனைக்கு போயிருப்பா, பையனை பாத்துருப்பா. ஆனா அந்த பையன் நானுல ஒரிஜினலா இருந்திருக்கு. மடக்கிடுவோமா? என்ன மடக்கிறது? ஏப்பா, நீ தானே சொன்ன உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா அந்த அரண்மனை அடையிறதுன்னு. வாங்கி தரேன். இப்பதான் எம்எல்ஏ ஆகுற, என்ன லஞ்சம் கஞ்சம் எல்லாம் வாங்கல. பொண்ணை கேட்போம். பொண்ணா? சீதனமா அரண்மனை கேட்போம். கொடுப்பானா? முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனா நாம முடிய கட்டி மலைகளுக்கு போறோம். வந்தா மலை, போன முடிதானே போக போகுது. கை காசுன்னு நஷ்டம். சரி, தப்பா இருக்குதுன்னு நினைச்சுக்க போற. மப்புல கேட்கற மாதிரி கேளு. அப்பா, நிஜமாலுமே மப்பு தான். 8வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. என்ன போதோ தெரியல. நீ தள்ளிக்கா. மகாராஜா, நான் சின்னவனுங்க, நீங்க பெரியவரு. இத பாருங்க, நான் ஏதோ தண்ணி போட்டு தப்பா பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் சமூகத்தில் உயர்ந்த உடனே சாதிங்கிறது, சரம்ங்கிறது, சொந்தம்ங்கிறது, ஒரே சாமி சேரங்கிறது, ஒரே கூட்டம்ங்கிறது. தேர்தல் நிதி வசூல் பண்றதுக்கு உங்க அரண்மனை வாசல் வந்து நின்னோம்ல, அப்ப வெளியிலேயே நிறுத்தி, நீ சும்மா வெளியிலேயே நிறுத்தி 300 ரூபாய் கொடுத்தீங்க. பச வாங்குறதுக்கு கூட பத்தல. இப்ப என்னமோ பேசுறீங்க சும்மா. சரி, இத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள நாகராஜ சோழனுக்கு சாதிங்கிறீங்க, சரம்ங்கிறீங்க. யாராவது ஒருத்தர் இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? குறிப்பா மகாராஜா கொடுப்பாரையா? பொண்ணு கொடுப்பாரு கேட்டு சொல்லியா? எப்படி நல்ல ஆக்ரோஷமா பேசினேன். ஆனா அங்க இருந்து ஒண்ணு எப்படியே காணாம ஊத்திக்கிட்டு ஊத்தி குடுறா. இன்னொரு பேக் போடு, நல்லா ஊத்து. கொடுத்தாவது யோசிங்க சாமி. ரொம்ப யோசிக்கிறாரா? பொண்ணு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு போல இருக்கு. பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா அவளுக்கு செவ்வாய் தோஷம், கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. அது பரவாயில்ல. சட்டசபை கூட்டத்துக்கு மெட்ராஸ் போவோம்ல, அப்ப எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஏத்தாப்படி ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம். அப்ப தாயமா அது யாருப்பா தாயமா? அது ஒண்ணு இல்லைங்க. அவன் தாயினால அம்மானாலும் ஒரே அர்த்தமானு கேக்குறானுங்க. எப்படி அவனுக்கு பழக்கம் இல்லைங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, மதிப்பிற்குரிய மகாராஜா அவர்கள் அவருடைய மகள் சிவகாமியை அண்ணன் நாகராஜ சோழன் எம்எல்ஏ அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டார். கல்யாணம் பண்ணது ஆகி போச்சு. அப்ப நல்லது இடத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம்ல. இல்லையா பேசுறது? என்ன வேணாலும் கேட்க சொல்லியா? என்ன கேக்குது? எல்லாத்தையும் கேளு. ஐயா, எங்களுக்கு அவ்வளவு பேராசையெல்லாம் கிடையாதுங்க. அந்த பழைய அரண்மனை மட்டும் அண்ணன் பேர்ல நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா மறுநாளே கல்யாணம். என்ன பெரிய அரண்மனை? எனக்குள்ளது ஒரே பொண்ணு, அத்தனை சொத்து மாப்பிளைக்கு தாயா? அந்த பேப்பர் ஐயா, இந்த 5 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு கையெழுத்து. நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, 6 மணிக்கு மேல நாங்க யார்கிட்டும் வாயில பேசுறது இல்லைங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. மனுஷனை நம்புங்கப்பா. கரெக்டுங்க, மனுஷனை நம்புறதா இருந்துன்னா அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாம்ப் பேப்பர் அடிக்கிறாங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. நட்ட நடவாள் போட்டு போறாரு, கீழே போட சொல்லுங்க. கீழே போடுங்க. அட கீழே பேப்பர்ல கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு நான் அந்த செயினை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்ப எனக்கு தாங்க போடி போடி. பேசுங்க. நமது பள்ளிக்கு கொடியேற்ற வருகை தந்திருக்கும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் காளியாத்த கோயில் கிட்ட சாராயம் காய்ச்சிட்டாங்க. குடிச்சு போயிட்டானுங்கண்ணே. நான் ஸ்டேஷன்ல போய் கேக்குறேன், கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க. நம்ம பேர் சொன்னியா? சொன்னனுங்க. அதுக்கு அந்த ஆளு சொன்னது சொன்னு வைங்க, அவனை இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவீங்க.
என்ன கெட்ட வார்த்தை திட்டிருப்பேன். திட்டுறானுங்கண்ணா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஏன்பா என்னமோ நம்ம பசங்க எல்லாம் சாராயம் புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகையெல்லாம் எங்களுக்கு தெரியுமில்ல. ஆனா சட்டவிரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். பைத்தியக்காரனா இருக்கிறியா? அது சரி, நான் பாட்டு கொடி ஏத்திட்டு இருக்கிறேன். நீ உன்னோட மோட்டார் பைக் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம பசங்களை எல்லாம் வெளியே திறந்து விட்டுரு. முடியாது சார். என்ன மிஞ்சி பண்ணா டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவீங்க, பண்ணிக்கங்க. டிரான்ஸ்பர் தான், அசலூருக்கு இல்ல வேலை. அது நம்ம பசங்க எல்லாம் கோவக்கார பசங்கப்பா. மறந்தா அப்படி கொலை போட்டாலும் பட்டி போட்டுருவாடுங்க. இப்பொழுது நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நாகராஜ சோழன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். அம்மனி, வணக்கம் சார். பேர் என்ன கண்ணு? குயில். குயிலு. பள்ளிக்கூடத்துல அவசரமான பொண்ணா இருப்ப போல இருக்குதா? மணியா கூட எங்கன்னு விசாரிச்சு. சரி.